குழந்தைகளே, இன்று நாம் மீரா மற்றும் அவளது பேசும் கிளி மித்துவை பற்றிய அழகான கதையை தொடங்குகிறோம். பளபளப்பான, ஆசை தூண்டும் ஒன்று அவர்களின் கண்களை கவர்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டுபிடிப்போம். ஒரு பிரகாசமான, கலகலப்பான மதிய வேளையில் மீரா தன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். தன் நண்பனான மித்து என்ற கிளியுடன் சுற்றி திரிந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சூரியனின் இதமான ஒளி அனைத்தையும் பொன்னிறமாக்கியது. மென்மையான காற்று மரங்களின் இலைகளை அசைத்துச் சென்றது. தோட்டம் புதிய பூக்களின் வாசனையுடன் இருந்தது. வண்ணமயமான தேவதைகள் போல பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்தன. பிரகாசமான பச்சை இறகுகளும் ஆர்வமான கண்களும் கொண்ட மித்து திடீரென தன் இறக்கைகளை உற்சாகமாக அசைத்தது. மீரா, அங்கே பார் என்று தன் சிறிய அலகால் வேலிக்கு அப்பால் இருந்த உயரமான மரத்தை சுட்டிக்காட்டி கத்தியது. மீரா அவன் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்து மூச்சுவிட்டாள். அண்டை வீட்டாரின் மாமரத்தில் அவள் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய, மிகவும் சாறு நிறைந்த மாம்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு பொன்னிற நகையைப் போல பிரகாசித்தது. காற்றில் மெதுவாக அசைந்தது. அந்த கிளை மிகவும் சாய்ந்திருந்ததால் மாம்பழம் கிட்டத்தட்ட அவர்களின் தோட்டத்தில் இருந்தது. வா, அதை பறிப்போம் மீரா, அது மிகவும் சுவையாக இருக்கும் என்று மித்து உற்சாகமாக சொன்னது. மீரா ஒப்புக்கொள்வாளா? பகுதி 2 இல் கண்டுபிடிப்போம். நீங்கள் இந்த கதையை விரும்பியிருந்தால் மீராவின் தோட்டத்திலிருந்து மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.